ஹாய் ஹலோ கிட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டேக் குக் எஃப்எஃபான டு யூ லவ் மீயோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடு இதோட என் பண்ணியிருப்பேன்னா, ஸோ யோனா அவங்களாம் வந்து ஃபேர்வெலுக்கு வந்து கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ ஜேகே யோனாக்கு மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ யோனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிருப்பா. ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபன் பண்ணியிருப்பா. அதோட என் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். என் வாங்க எபிசோட் 14 போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா இவங்க 4 பேரையும் தான் காட்டுறோம். இவங்க 4 பேருமே வந்து கிளாஸ்க்கு வந்து ஏறி போயிட்டு கிளாஸில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ஜேகேவும் ஜிமினும் பாய்ஸ் சைடும், யோனாவும் மின்னும் வந்து கேர்ள்ஸ் சைடும் வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து யோனா வந்து ஒரு பொண்ணு வந்து ஹேர் ஸ்டைல் போடல, யோனா வந்து போட்டு விட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ யோனா வந்து அங்கே ஹேர் ஸ்டைல் போடுறதுக்காக அவள் அங்கே போயிருப்பாள். ஸோ மின் மட்டும் தனியாக அங்கே வந்து உட்காந்துருப்பாள். ஸோ அந்த டைம் வந்து யான்ஜின் மின்கிட்ட வந்துட்டு ஹாய் அப்படிங்கிறான். அப்போ மின் பார்த்துட்டு ஹாய் யான்ஜின், என்னடா இது வைன் ரெட்டு தானே, செம்மையாக இருக்குடா. ஏய் கிரிச்சு, சேம் கிரிச், நானும் அதே கலர் சாரி தான். யோனா இதான் எடுத்து கொடுத்தாளா உனக்கு? ஆமாம், யோனா தான் செலக்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு. அது சரி, நீ ஏதோ சொன்னியாமே, ஸோ பிளஸ்டுலாம் சொன்னியா யோனா வந்து எடுத்து கொடுத்ததுக்கு? அப்போ ஆமாம் நான் தான் சொன்னேன். இதனால யோனா என்னோடய ஃப்ரெண்டு இல்லை, ஸோ அதனால் சொன்னேன். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. எனிவேஸ் ஷர்ட் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் சொல்கிறான். அப்போ யான்ஜன், நீ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு மீன், எனக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக எலகண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கேன், பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து யான்ஜன் சொல்கிறான். தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் வெக்கலாம் பாடுறா. ஸோ அந்த டைம் வந்து ஜேகே, ஓய் மீன் என்னடா கீழே போ, ஃபுட் ஆர்டர்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வா, நீ போக வேண்டியது, எனக்கு இங்கே வேலை கிடக்குடி. சரி நான் போகிறேன். சரி அஞ்சன், நான் போயிட்டு அங்கே ஆர்டர்லாம் வந்துச்சு நான் பார்த்துட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பா. ஸோ ஜேகே அஞ்சன்ட்ட வந்துட்டு, நீலாம் திருந்தவே மாட்டியா? சரி நான் உன்ட்டு தெரியாமல் தான் கேட்குறேன், உனக்கு இந்த பொண்ணுங்கள்கிட்ட மட்டும் தான் பேச வருமா? இந்த பசங்க ஃப்ரெண்ட்லாம் நீ இருக்க மாட்டியா? சுற்றி எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூடயே இருக்கியே. அதுவும் மின்னு இருந்தால் மின்னு கூட இருக்க, யோனா இருந்தால் யோனா கூட இருக்க, அவங்க 2 பேருமே இருந்தாங்கன்னா 2 பேர் கூடயும் இருக்க. நீ என்ன சரி பொம்பளை சொக்கா உனக்கு? இங்கே பாரு தேவையில்லாமல் பேசுகிறவள நீ வச்சுக்காத. நான் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிறத நீ சொல்லக்கூடாது ஜெகே. அது என்னோட இஷ்டம், அது என்னோட பர்சனல். நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், எனக்கு தோணுச்சு நான் மின்னு கூடயும் பேசுவேன், யோனா கூடயும் பேசுவேன். அட் சேம் டைம் நான் ஜஸ்ட் அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் கொடுக்க வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் யோனாட்ட பேசி நீ கோவப்பட்டேன்னா ஓகே ஃபைன், நீ அவளை லவ் பண்ணுற என்னமோ பண்ணுற. மின்னு உனக்கு யார்? ஷீ இஸ் ஜஸ்ட் யோர் ஃப்ரெண்ட். அந்த லிமிட்குள்ளே மட்டுமே இரு. மின்னு சொல்லட்டும் நான் அவள் கூட பேசணுமா பேசக்கூடாதான்னு, நீ சொல்லாத. அண்ட் வேலை இருந்தால் போய் பாரு, மற்றவங்க லைஃப்பில் சும்மா மூக்க நினச்சிட்ருக்காது மற்றவங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஜான்ஜன் அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். ஸோ அப்படியே இந்த சைடு காட்டணும் அப்படின்னா மீன் வந்து அப்படியே பாடிக்கிட்டே வந்து இறங்கி வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு படி வந்து இங்கே டேர்னிங் திரும்புது. லைக் அந்த டேர்னிங் திரும்பினா தான் வந்து கார்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது அவள் இறங்க போகிறா. அட் சேம் டைம் அந்த பக்கத்துலேயும் தேங்கும் வந்து அதே ஸ்டெப்ஸ்க்கு ஏறதா வந்து வந்திருப்பான். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா, மின் போட்டிருந்த சாண்டில்ஸ் வந்து டக்குன்னு வலிக்கி விடும். அவள் அப்படியே கீழே போவா. அந்த டைம் தேங்கும் அந்த பக்கம் வந்ததுனால மின்னை வந்து அப்படியே கை தாங்கல டக்குன்னு பிடிக்கிறான். ஸோ தேங்குமே பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே 2 பேருமே வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, தரையில் தேங்க் படுத்திருக்கான், தேங்க்கு மேலே மின் படுத்திருக்கா. அப்போ அப்படியே அவங்க 2 பேருக்குமே வந்து ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ தேங், என்ன இப்படியே மேலே படுத்துறது ஐடியாவா? அது என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மின் ஏந்திரிக்க போகிறா. அப்போ தேங் விடாமல் அகைன் மின் ஹிப்பை பிடிச்சி படுக்க வச்சுட்டு, பரவாயில்ல நீ படுக்கணுன்னா படுத்துக்கோ, தேங்க் சார் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மின் வந்து டக்குன்னு வந்து ஏந்திரிச்சிடுறா. எழுந்திரிச்சு அந்த கம்பி இருக்கும் தெரியுமா, அந்த
ஸ்டெப்ஸ் கம்பி அதை பிடிச்சி நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து அப்போ தான் என் கண் எங்கே போகிறாமல் வச்சு நடந்து வருவியாடி? உனக்கு ஒழுங்காக நடந்து வர தெரியாதா? ஸ்டெப்ஸு தானே வர. சப்போஸ் நான் வரல அப்படின்னா எப்படி முன்னாடி பல்ட் அடிச்சு விழுந்து மூஞ்சில் அடிப்படுறதுக்கா? இல்லை சார் நான் ஒழுங்காக தான் வந்தேன். அப்போ இதுதான் இந்த சப்பல் தான் காரணம் எல்லாமே அப்படிங்கிறாவ. அப்போ தேங்க வந்து மீனா டாப் டூ பாட்டம் பார்த்துட்டு அப்போ என்ன சார் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த சாரீலாம் வந்து பிடிக்கிறா. பரவாயில்ல பார்க்க அழகாக இருக்க, பார்க்க அழகாக இருக்கடி. நிஜமாவா சார்? நிஜமா ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்க மாதிரி வந்து பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ சார். சரி நவருங்க, எனக்கு வேலை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து தள்ளிட்டு அந்த இடத்த விழுந்து அப்படியே போகிறா. ஸோ வந்து தேங்க வந்து போகிறதே அப்படியே பார்த்து அவன் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அந்த மகன் போய் ஸ்டெப்ஸில் வந்து அவன் ஏறிட்டு அப்படியே வந்து போகிறான். ஸோ இப்படியே வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கான். ஸோ இன்னும் அதை ஃபுட்டு தான் வந்து எல்லாமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த டைம் வந்து மின்னுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ எடுத்து பார்த்தா டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவன் என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணுறான். அப்போ எடுத்துகிட்டு சொல்லுங்க தேங்க சார், என்னாச்சு? தனியாகவா இருக்க? ஆமாம் ஏன் சார் தனியாக தான் இருக்கேன். ஸ்டாஃப் ரூமுக்கு வாயேன். சார் ஸ்டாஃப் ரூமுக்கு வா, நீ மட்டும் தனியாக வா. எதுக்கு சார்? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஃபோனை கட் பண்ணிடுவான். ஸோ வந்து கூட வந்து இன்னொரு பையன் இருந்திருப்பான். ஸோ அந்த பையனை வந்து டெய்லாம் பார்த்துக்கடா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஏறி அகெயின் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து போவான். ஸோ போயிட்டு டோரை நாக் பண்ணுவான். மே ஐ கம் இன் சார் அப்படின்பா. ஸோ தேங்க வந்து உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ வந்து உள்ளே போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நிற்பா. ஸோ தான் அந்த ஸ்டாஃப் சேர்லேருந்து எந்திரிச்சு கிட்டக்க நடந்து வருவான். ஸோ அப்போ என்ன சார் என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் கேட்பா. அப்போத்தையும் கிட்டக்க வந்துட்டு வாலில் பின் பண்ணிட்டு முன்னையே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ தேங்கே வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. ஸோ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. எங்கடி போனேன்? நேரங்கிட்ட நேரத்தை தான் இவள் கிளம்பி போவா. சீஃப் கெஸ்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும். எங்கே இவ ஃபுட்டு ஆர்டருக்கு அப்படியே அங்கேயே உட்காந்து தின்ட்டு உட்காந்துட்டா போல இருக்கு. அப்படியே மாதிரி வந்து யோனா வந்து கத்திக்கிட்டே அந்த ஸ்டாஃப் ரூமை க்ராஸ் பண்ணி வந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே அவன் தான் அந்த பையன்ட்டு போய் வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே இந்த சைடு நம்ம தேங்கையும் முன்னையும் பார்த்தோன்னா ஸோ 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன தேங்க பண்ணிகிட்ருக்க? நீ விடு விடு யோனா நான் தேடுறான் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ மின்னோட ஹிப்பை பிடிச்சி கிட்டக்க இழுத்து நிப்பாட்டிட்டு, எனக்கு தெரியுமா நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இன்னைக்கு. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த சரி யோனாவை பார்த்தோன்னா, டேய் எங்கடா அவ? யாருடி? அதான் மின்னா ஏதோ ஸ்டாஃப் ரூம் போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாடி. யார்கிட்ட? ஃபோனில் தாண்டி பேசிகிட்டு இருந்தா. என்ன போய் ஸ்டாஃப் ரூம் போய் பாரு அப்படிங்கிறா. ஸ்டாஃப் ரூமா? சரி வை, சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோனா வந்து ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வருவா. ஸோ கத்திட்டு தான் வந்து வருவா. மீன் இவளை வச்சிட்டு இவளை வந்து என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து யோனா கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா. சரி இதை கேட்டதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எப்படி பின் பண்ணியிருப்பான்னா டோர்கிட்ட வந்து பின் பண்ணியிருப்பான். ஸோ அதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி வந்து வால்கிட்ட பின் பண்ணி நிற்க வைக்கிறான். இப்போ சப்போஸ் அந்த ஒரு பர்சன் டோரை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா தேங்க வந்து மேலே இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வந்து தேங்க நிற்க வச்சுருக்கான். ஸோ அந்த டைம் வந்து டோரை வந்து எவ்வளோ நாக் பண்ணி பார்க்குறா. தேங்க் சார் சவுண்டே வரல. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா டோர் அப்படி டக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணால் அந்த டோர் வந்து லைட்டாக தேங்க மேலே ஹிட் ஆகி தேயாங் வந்து மேலே ஹிட் ஆகி தேயாங்கோட லிப்ஸ் வந்து மின்னோட ஃபோர் ஹெட்டில் வந்து பட்டுருது.
ஸோ அப்படியே வந்து மீன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கா. சார் யோனா சுற்றி முற்றி பார்த்துட்டு தேங்க சாரும் இல்லை போல இருக்கு, ஷோ இவ எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி வந்து யோனா வந்து பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளில வந்து அகெயின் அவனை தேடி தான் வந்து யோனா வந்து போகிறா. ஸோ அப்போ அந்த டைம் வந்து தேங்காய் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சேரில் உட்கார். நான் உட்கார மாட்டேன் சார், யோனா தேடிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன். அந்த சேரில் உட்காருடி. ஸோ வந்து போய் வந்து உட்காடுறா. ஸோ தேங் வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் மாதிரி எடுத்து வந்து கொடுக்குறான். என்ன சார் இது? இந்த ஃப்ளாட்ஸை போட்டுக்கோ சார். உனக்கு அந்த சாண்டில்ஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் நோட் பண்ணிட்டேன். அதான் எங்கேயும் வலிக்கி விழுந்த மாதிரி வலிக்கி விழுந்துடக்கூடாது, மூஞ்சி போயிடுமேங்கிறதுக்காக தான் ஃப்ளாட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ. பட் வந்து மேட்ச் அதே மரூன் கலரில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் சார் அதுக்கு மாதிரி வந்து வந்து யோசிச்சுட்ருக்க. அப்போ தேங்க டக்குன்னு கீழே உட்காந்து அந்த சாண்டல்ஸை கழட்டி மீனுக்கு அந்த ஃப்ளாட்ஸுமே வந்து மாட்டி விட்டுட்டு இப்போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ மீன் வந்து எழுந்திரிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பா. அகெயின் தேங் ஒரு நிமிஷம் நில்லு. இன்னும் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஒரு தேங் வந்து அச்சே மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து மீனை திரும்ப சொல்லி இந்தா வச்சுக்கோ சார், வச்சுக்கோ. யோனா பூ வச்சுருந்தா நீ வக்கீலையே, எப்படியும் உன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துக்க மாட்டான், அதை வச்சுக்கோ. பரவாயில்ல சார், நீ கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி திரும்பி ஸோ வந்து தேங்காய் வந்து பின்னுமே வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பின்னு எடுத்து ஸோ மின்னுக்கு வர அந்த ஃப்ளவர் வந்து அவன் வச்சு விடுவான். பார்க்க அழகாக இருக்க, போ பார்த்து நட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ மீன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுவாள். அந்த டைம் தான் மீன் எங்கடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வந்து யோனா வந்து ஒரு 2-3 ஸ்டெப் வந்து ஸ்டாஃப் ரூமை தாண்டி போவா. ஸோ அந்த டைம் டக்குன்னு வந்து மீன் வந்து வெளில வந்துட்டு இங்கே தான் இருக்கேன், ஏன் கத்திக்கிட்டு இருக்க? சனியனே எங்கே போய் தொலைஞ்சி எவ்வளோ நேரம் ஓன தேடிட்டு இருக்கு தெரியுமா? ஸ்டாஃப் ரூமில் தான் இருந்தேன். நான் வந்து இப்போ ஸ்டாஃப் ரூமில் பார்த்தேனே, நான் இப்போ தாண்டி வந்தேன். இதை வாங்குற சரி வா, எங்கே சீஃப் கெஸ்ட்லாம் அரைவ் பண்ணணும், பிரின்ஸிபாலெல்லாம் எம்சி பேசணும், வேலை கணக்கு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோனா வந்து முன்ன வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே யோனா முன்ன வந்து ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அங்கே சீனியருக்கு நடக்க வேண்டிய ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படியே நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த டைம் யான்ஜன் வந்து யோனா பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்போ யோனா யான்ஜனை பார்த்துட்டு ஹாய் சார் அப்படிங்கிறா. அப்போ யான்ஜன் ஹாய். பரவாயில்லையா யான்ஜன், நான் கூட உனக்கு இந்த ஒயின் கலர் வந்து சூட் ஆகுமோ சூட் ஆகாதான் தெரியாமல் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். பட் ஸ்டில் இது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோனா சொல்கிறான். அப்போ யான்ஜன் தேங்க்யூ, நீ கூட தான் மீன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து யான்ஜன் யோனாவை பார்த்து சொல்கிறான். ஸோ அப்படியே அந்த பார்ட்டிஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே டைம்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து சாப்பிட்ற டைம். ஸோ எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பஃபே மாதிரி வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவையான ஃபுட்டை பிளேட்டில் வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். ஸோ கைண்டாக அந்த மாதிரி தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பிளேட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த டைம் மட்டும் யான்ஜின் மட்டும் சம்திங் ஏதோ அங்கே ஒரு வேலை வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து யோனா என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸோ யான்ஜினுக்கு வந்து ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரசகுல்லாவை எடுத்துகிட்டு போயிட்டு யான்ஜின்கிட்ட வந்து நீட்டுறா. என்ன? சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, இப்போ சாப்பிட்டா நான் குறைஞ்சிருவியா? நானும் காலையிலன்னு பார்த்துட்ருக்கேன், நீ ஜூஸுமே குடிக்கல, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன்னா வந்து யான்ஜினுக்கு அப்படியே வந்து ஃபீட் பண்ணுறா. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஜேகேக்கு டென்ஷன் ஆகிடுது. ஸோ அப்போ ஜேகே என்ன பண்ணுறானா, வேகமாக வந்து யோனா கையை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போகிறான். அப்போ ஸோ அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு வந்து யோனாவை அந்த வாலில் பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுமா யோனா அவனுக்கு? என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கவா? அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க, அவன்கிட்ட க்ளோஸாக நின்றுட்டுருக்க. என்ன நினச்சிட்ருக்க அதெல்லாம்? நீ என்ன நினச்சதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? நான் இன்னும் நினைக்கணும். ஏன் அவனுக்கு கை இல்லையா? அவன் கையால் சாப்பிட மாட்டானா? நீ ஃபீட் பண்ணால் தான் சாப்பிடுவேன்னு சொன்னானா அவன்?
சொல்லியோண்ணா, எனக்கு ஆன்சர் கொடு. இங்கே பாடு ஜங்குக், எனக்கு பிடிச்ச பர்சனுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன், அவங்கள டேக் கேர் பண்ணுறேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன். இட்ஸ் மை விஷ். ஏன்னா அந்த பர்சன் எனக்கு பிடிக்கும். அப்போனா என்ன, எனக்கு யாஞ்சனை பிடிக்கும். எப்போலேருந்து? நான் ஒன்று ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல ஜேகே, எனக்கு யாஞ்சன் மேலே ஸ்டார்டிங்லேருந்தே க்ரஷ் இருக்குன்னு. அதுக்கு பிடிச்ச பர்சனா? ஆமாம், எனக்கு யாஞ்சனை பிடிக்கும். ஆனால் இப்போது எனக்கு யாஞ்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஜங்குக். ஃபீலிங்ஸா? இது எப்போலேருந்து? யாஞ்சன் என்னை எப்போ காப்பாற்றினானோ எனக்கு அப்போவே யாஞ்சனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் என்ன கதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அப்புறம்னு கேட்டுட்ருக்க. உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவனுக்கு இருக்கா? ஃபீலிங்ஸ் இல்லாமல் தான் என்னை அட்மையர் பண்ணி அவன் பார்ப்பானா, என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்லுவானா, நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் அவன் போட்டுட்டு வருவானா, என்னை டேக் கேர் பண்ணுவானா ஜேகே? சொல்லு. அப்போ அவனுக்கே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல ஜங்குக்? ஃபீலிங்ஸ்? மண்ணாங்கட்டி ஃபீலிங்ஸ் யோனா ஜேகே? என்ன ஃபீலிங்ஸ் இருக்கா அவனுக்கு? அப்படி நீ நம்பிட்டு இருக்கியா? ஏதோ சொன்ன, கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பானா, அட்மையர் பண்ணி பார்ப்பானான்னு கேட்குற. அப்பன்னா நீ என்ன நீ உனக்கு தெரியும்லையாண்ணா, நான் சின்ன வயசுலேருந்தே உன் கூட தாண்டி இருக்கேன். உன்னை நான் அட்மையர் பண்ணி பார்க்கலையாடி? உன்னை நான் டேக் கேர் பண்ணிக்கலையாடி? இல்லை உன்னை தான் நான் ட்ரெஸ் எடுத்து கூட நான் சொன்னது இல்லையா? சொல்லு ஜேகே. நீ என்னோட ஃப்ரெண்ட். இங்கே பாரியோண்ணா, ஃப்ரெண்டுங்க கதையோண்ணா. அப்போ ஃப்ரெண்டு இல்லாமல் அப்போ நீ என்ன தான் ஜேகே? எனக்கு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடி. நான் சொன்னேனா நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு? சொல்லு, நான் சொன்னேன்னா உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு? ஸ்டார்டிங்லேருந்தும் சரி, இப்போலேருந்தும் சரி, நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கல. அப்போ இங்கே பாரு அவனா, நான் சின்ன வயசுல இருந்தோ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி. லவ்வா? நான் சின்ன வயசுல இருந்தோ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் யோனா, இது க்ரஷ்ஷோ இல்லை டைம் பாஸ்க்கு பண்ணுறதோ சிச்சுவேஷன்ஷிப் எதுவும் இல்லை யோனா. ட்ரூ லவ். நான் சின்ன வயசுல இருந்தோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி. உனக்கு ஒன்று தெரியுமா யோனா, உன்னை வேற எவனாச்சும் பார்த்தான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவள் பல்ல உடச்சிட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன். ஆனால் உனக்கு ஒரு பர்சனை பிடிக்குது அப்படிங்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியலடி. அப்போ அவனோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதில்ல? உன் கூட இருக்க என் ஃபீலிங்ஸ் மட்டும் ஏன் நான் உனக்கு கண்ணுக்கு கொஞ்சம் கூட தெரியலையாடி? சொல்லு. ஒரு செகண்ட் கூடமா யோனா நீ என்ன யோசிச்சு பார்க்கல? அவன் இப்போ வந்தவன் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுது இல்லை யோனா? ஆனால் நான் தெரில உன் கண்ணுக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே ஏன் தெரியுமா சொல்லாமல் இருந்தேன்? எங்கே வந்துட்டு நான் சொல்லி எங்கே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வீணாக்கிடுவேணுங்கிற பயத்தில் வந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நான் இப்போவும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா
உன்னை மொத்தமாக இழந்துருவேன்னு பயமாக இருக்குடி. என்னால் முடியல யோனா. உன்னை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறேன்டி. உன்னை சின்ன வயசுலேருந்து நான் அவ்வளோ பார்த்துருக்கேன்டி. உன்னோட கஷ்டத்துலேயும் சரி, உன்னோட சந்தோஷத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்கேன். இன்ச் பை இன்ச் உன்னை லவ் பண்ணியிருக்கேன், உன்னை அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எதுவும் உன் கண்ணுக்கு இப்போ தெரியல அப்படிங்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியலையோண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. நீ ஒவ்வொரு டைமும் ஆந்தனை பற்றி பேசும்போது எனக்கு எதுவும் என்னோட இதயத்தில் ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. ஆனால் நான் எதையோ வெளில சொன்னது கிடையாது. நான் ஒன்றையும் யாஞ்சர்கிட்டேருந்து பிரிக்கவும் கிடையாது. ஏன் தெரியுமா? பிகாஸ் எனக்கு நீ ஹர்ட் ஆகிறது என்னால் பார்க்க முடியாது. நான் இப்போவும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா நீ மொத்தமாக என்னை விட்டு போயிடுவடி. எனக்கு ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணணும், எல்லாரும் முன்னாடி ஹோல்ட் பண்ணணும்டி. ஆஸ் அ ஃப்ரெண்டாக இல்லை, உன்னோட புருஷனா, உன் பாய் ஃப்ரெண்டா, எல்லாரும் முன்னாடியும் அப்படியே கெத்தாக சொல்லணும் யோனா. நான் அப்படியே கெத்தாக சொல்லணும்டி. யோனாவோட புருஷன் இதோ அங்கே நிற்கிறா பாருங்க என் பொண்டாட்டி யோனா அப்படின்னு. நம்ம ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது யோனா. எல்லாருக்கும் தெரியணும் நீ என்னோடதுன்னு. நான் மின்னுட்டு எப்படி பழகுறேன், உன்கிட்ட எப்படி பழகுறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா. என்னடா வளர்ற? நான் வளரெல்லாம் கிடையாது, இப்போ தான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெக்கிங்க சொல்லிகிட்டு இருக்க. சரி அப்படியே சீனை கட் பண்ணி ஆடிட்டோரியம் ஹாலை காட்டினா அங்கே மின்னும் ஜிமினும், டேய் ஜிமினே நேடி ஜெக்கியவை பார்த்த? ஏன்டி? இல்லை ஜெக்கியவையும் காணும், யோனா பிள்ளையும் காணும்டா. இங்கே தாண்டா 2 சாப்பிட்டு நின்றுச்சிங்க. அது எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. டேய் அவங்க 2 பேர் போகிறதுக்கு டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்களா? டேய் 2த்தையும் காணும்டா, பயமாக இருக்கு. சுற்றி தேடிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக யாஞ்சன் நிற்கிறான். அவள் மீன் வேகமாக யாஞ்சன்கிட்ட போயிட்டு, யாஞ்சன் நீ எங்கேயாச்சும் மீன் யோனாவை பார்த்தியா? ஜேகே யோனாவை இழுத்துட்டு இதோ அந்த ஸ்டோர் ரூம் கிளாஸ் இருக்கும்ல அந்த பக்கம் தான் போனான். அங்கே எதுக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி வந்து வேகமாக வந்து ஜிமினை கூப்பிட்டு, ஸோ மின்னுமே ஜிமினும் வந்து அந்த ஸ்டோர் ரூம் கிளாஸ் பக்கத்தில் வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக அங்கே ஜன்னல்கிட்ட நின்று என்ன நடக்குது அப்படிங்கிறது எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஸோ சீனை கட் பண்ணி ஜெக்கியும் யோனாவும் சைடு பார்த்தோன்னா, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் யோனா அப்படின்னு சொல்லி ஜெக்கி யோனா கிட்டக்க வந்து அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி முடிச்சுட்டு யோனாவை பார்த்து, அக்கேன்னு சொல்கிறேன்டி, ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி சொல்லிட்டு அந்த சைடு ஜிமினுமே இன்னும் வாயில் கல் வச்சுட்டு, என்னடா அவன் கிஸ் பண்ணிட்டான். நானே ஷாக்கில் இருக்கேன், நீ ஏண்டி வேற அப்படிங்கிற மாதிரியா மின்னும் ஜிமினுமே வந்து ஷாக்கில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஸ்டோரமாக விட்டு ஜெக்கி வந்து வெளில வந்துடுறான். ஸோ வெளில வந்து பார்த்தா மின்னும் ஜிமினும் வந்து வாயில் கை வச்சு ஜெக்கியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மின்னி குடுன்னு ஜெக்கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா? என்னடி? நான் கூட பிரதீப் மாதிரி வந்து வேறொரு கையோட ஓவரால் பார்த்தேன் நான் அப்படின்னு நோட்டு போடுவேன்னு நினச்சேன்டா. பரவாயில்லடா, நீலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல ஜெக்கி. ஆமாம், அவள் கையை யாஞ்சின் கையில் பிடிச்சி கொட்டு நான் என்ன பிடுங்கணுமா? நான் ஒரு டே ஒன்ஸ் அகெயின் என்னடி மறுபடியும் அழுது ப்ரப்போஸ் பண்ணிட்டுவேன். ஏன்டி மறுபடியும் போய் விளக்க மாற்ற கொண்டா வடிக்கிறதுக்கானீங்க? பட் இருந்தாலும் ஜேக்கி
நீ ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சரி இப்போ என்ன இதுக்கு, போ போயிட்டு அவளை போய் சமாதானம் பண்ணு. ஏற்கனவே அவள் வந்து பேரஞ்ச மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கா. மாமன் கொடுத்த கிஸ்ஸில் அப்படியே மேடம் மயங்கி நிற்கிறாங்க. சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சடனாக பண்ணியிருந்தா அவங்க மயங்கி நின்றுட்டுருப்பா. இட்ஸ் ஃபைன், போ போ அவளை சமாதானப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின் தோளில் கை போட்டுட்டு நீ வா மச்சான் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிமினை கூட்டிகிட்டு ஜேகே போயிட்டுருக்கேன். சரி ஓகே வந்து ஐ மீன் வந்து யோனா போய் வந்து பார்க்க. ஸோ இதோட இந்த எபிசோட என் பண்ணுறேன். நியூ பாய் சாரங்கி கிட்டன்ஸ். டாடா, லவ் யூ.